நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 1:12. தேவனுடைய பிள்ளைகளான நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், யாரை பிரியப்படுத்த விரும்புகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நிலை இல்லாத உலக காரியங்களுக்காகவும் அற்பமான ஆதாயத்திற்காகவும் நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் மனிதர்களை பிரியப்படுத்துகிறோம் என்பதாகும். தேவன் நம்மை எதற்காக அழைத்தாரோ அல்லது தேவன் நமக்கு எந்த தரிசனத்தை தந்தாரோ அதை நாம் இழந்து போகக்கூடாது. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியைகளை நடப்பியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் நினைவு கூர்ந்து கிரியை செய்ய வேண்டும். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தி வருகிற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருந்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த உலக காரியத்தை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற, அதையே வாஞ்சிக்க, எப்பொழுதும் நினைக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.